வணக்கம். வணக்கம் சார். மத்தியான சாப்பாடு இருக்குதானே இன்னைக்கு? என்ன சார்? ஓகே. அவங்களோட உற்சாகம் கொஞ்சம் உங்களுக்கு தந்த உற்சாகம் எனக்கு தந்த காணாத மாதிரி இருந்தது. ஓகே. என்னுடைய பேர் ரஜிதன் சார். சொல்லிட்டார் உங்களுக்கு. கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு என்ன யூனிவர்சிட்டி என் டிகிரி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் பேராதனை பல்கலைக்கழகம். இப்போ பிஎஸ்சி படிச்சு கொண்டிருக்கேன். இது இந்த ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். இதை விட நாங்கள் வெளியில வந்து சார் எக்கோ பண்ணுதா? இதை விட நாங்கள் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு 2016 யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வெளியில வந்தோம். வெளியில வந்து இந்த கச்சேரிக்கு முன்னால பந்தல் ஒன்று போட்டு அதுல பட்டதாரிகளுக்கு வேலை தாங்க ஒன்று கேட்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் படிப்புகிறது மற்றாக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஒரு கிராஜுவேட்டை உருவாக்கும். இப்ப நாங்களும் போய் நின்று பட்டதாரி ஆகிட்டு எங்களுக்கும் சேர்த்து வேலை தான், எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வை, எங்களுக்கு பிள்ளைகளை வளர்த்து தான் we can't ask the government, right? அப்படி ஏதாவது ஐடியா உங்களுக்கு இப்ப மனசுல இருந்தா இந்த பிஞ்சு வயசுலயே அந்த இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன் எங்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படுது? எங்களுக்கு ஏன் இலவச கல்வி வழங்கப்படுது? படிச்சு பெரியாளா வந்து வேலை செய்யவா? வேலை செய்து பிள்ளைகள் சொல்லுங்க, கதைங்க, பிரச்சனை இல்லை. நான் கிளிநொச்சி ஆள் தான். ஆளை பார்த்து மண்டையம் பார்த்து இவர் கேம் ஃப்ரம் கனடான்னு யோசிச்சிட வேண்டாம். மேட் இன் கிளிநொச்சி. பார்க்க கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கும், ஆனா உள்ளுக்கு நல்ல மனுஷன். பயப்படாம கதைங்க. படிச்சு வேலை செய்து என்னடா செய்யற? இங்கதான் ஒரு சின்ன பிளவுற பிள்ளைகள். நாங்க படிக்கிறது வேலை செய்யறதுக்கு இல்லை, ரைட்? நாங்க படிக்கிறது ஒரு வேலைக்கு போறதுக்கு அல்ல. வேலைக்கு போறதுக்கு தான் படிப்பேன்டா, நீ வேலைக்கு போன பிறகு படிக்க மாட்டாய். படிக்கிறது அறிவை வளர்த்துக்கொள்ள, அனாலிட்டிக்கல் பவரை வளர்த்துக்கொள்ள. அனலைஸ் அல்லது அனாலிட்டிக்கல் பவர் என்னன்னு தெரியுமோ? ஒன்றை ஆராய்ந்து முடிவெடுக்கிறது. நீங்கள் விடியோம் ஏதோ குரல் சொன்ன, நீங்கள் அந்த குரல் புத்தகத்துல கிடக்கு. அந்த குரல் சும்மா எல்லாத்தையும் கேட்ட வாக்குல நம்பாம நீங்க ஆராய்ஞ்சுதான் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு குரல் சொல்லுது. இந்த குரல் எனக்கு தெரியாது, கணக்க குரல் சொல்லுது இந்த கருத்தை. அதுக்கு தான் படிக்கிறோம் நாங்கள். வேலை கேட்கறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ அல்ல. உங்களால சில பேர் முடிஞ்சா நீங்க நல்ல எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கு வந்து SLAS எக்ஸாம், SLPS எக்ஸாம், சொல்லுங்க டீச்சர் சர்வீஸ், அக்கௌண்டன்சி சர்வீஸ் சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ் இருக்கு. நீங்க அதுல வந்து சர்வ் பண்ணுவோம். செல்வாநகர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி அப்படி வரைக்குள்ளதான் செல்வாநகருக்கும் திரும்ப நீங்க ஏதாவது செய்யலாம், கிளிநொச்சிக்கு திரும்ப ஏதாவது செய்யலாம். சும்மா போய் சாதாரண ஜாப்புகள், எக்ஸிக்யூட்டிவ் அல்லாத ஜாப்புகள்ல நீங்க போய் இருக்கிறதுக்கு நீங்க படிக்க தேவையில்லை. அதை விட முக்கியம், உங்களுக்கு இலவச கல்வி தருபடுறது. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் A லெவல் எழுதுறோம். 30,000-35,000 பேர் யூனிவர்சிட்டியால வெளியில வரோம் ஒவ்வொரு வருஷம். இவ்வளவு பேருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்துதான் இன்றைக்கு இந்த நாடு இந்த நிலைமையில நிக்குது. வேலை நாங்க தான் கிரியேட் பண்ணணும். அப்ப 2 நிமிஷத்துக்கு ஒரு வேலை கிரியேட் பண்ணப்படணும். நீ அதுல 3 லட்சம் பேரை உங்களோட ஒட்டுமொத்த 365 நாளாலையும் 24 மணித்தேலத்தாலையும் பெருக்கி, நிமிஷத்தால பெருக்கி, செகண்டால பெருக்கி, நீ என்ன 2 நிமிஷத்துக்கு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி ஆகணும். இலங்கையில நாங்கள் எங்களை அந்த பர்பஸ்ல வளர்த்து விட நாங்களும் போய் நின்று வேலை கேட்டுக்கொண்டு நிக்கலாது. இப்ப அக்ரிகல்ச்சரை பற்றி கதைக்க வந்தவரே இதெல்லாம் கதைக்கிறாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு மண்டேக்கு ஓடும். பாயிண்ட் அதுதான். எங்கண்ட நாட்டுல என்ன ரிசோர்ஸ் இருக்கோ, என்ன வளம் இருக்கோ, we have to develop from that. அங்க இருந்துதான் நாங்க டெவலப் பண்ண வேணும். எங்கள்ட்ட என்ன இருக்கு? செல்வாநகர்ல என்னென்ன வளம் இருக்கு சொல்லுங்க சத்தமா பாப்போம். செல்வாநகர்ல what are the resources available in செல்வாநகர்? சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? சிங்களத்துல எங்க இருக்கவா? என்ன சார் ஒரு வளமும் இல்லையா? டேய், செல்வாநகர் பள்ளிக்கூடமே ஒரு பெரிய வளமடா. இந்த பள்ளிக்கூடம் இல்லாட்டி நீங்க அங்க போயிருக்கணும்.
பெல் அடிக்க முதலாவது பெல்லுக்கும் ரெண்டாவது பெல்லுக்கும் இடையில ஓடி வாராக்களே இருக்கிறீங்க பக்கத்துல, அவ்வளவு பக்கத்துல இருக்கிறாங்களெல்லாம் இருக்கிறீங்க. இதுல வேற என்ன வளம் இருக்கு? நீர்வீழ்ச்சி இருக்கா? எல்லாரும் வலிக்கிட்டு வாங்க, ஒவ்வொன்ற வீட்டை போய் நீர்வீழ்ச்சி பார்ப்போம். அப்ப என்னடா இருக்கு? குளம் இருக்கு. குட், சொல்லுங்க. குளம் எனக்கு மண்வளம் இருக்கு, நல்ல மண்வளம் இருக்கு, குளம் இருக்கு, வயல் இருக்கு. வேற மரம் செடி கொடிகள் எல்லாம் நல்லா வளருது. வேற சொல்லு சொல்லு சொல்லு. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. அப்படியோ? அல்லது ஆளுமை மிக்க மாணவர்கள் இருக்கிறார்களாம். ஜோரான ரைட், நல்ல பதில். ஆளுமை மிக்க மாணவர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் இருக்கிறார்களா செல்வானவர்கள? நல்ல வேலை செய்யக்கூடிய ஆளுமையான இளைஞர்கள் இருக்கிறாங்க. தேக பலத்தோட இளைஞர்கள் இருக்கிறமா? நிறைய மாடு இருக்கா? வேற நீங்க சொல்ல போற ரிசோர்சஸ் வளங்களை விட பல மடங்கு ரிசோர்ஸ் இலங்கை ஃபுல்லா இருக்கு. செல்வானவர்கள் மட்டும் உங்களை அடைச்சு வச்சிருக்கணும். செல்வானவர் நாங்க பிறந்த இடம், வளர்ந்த இடம், படிச்ச இடம். அதுல நாங்க செல்வானவர் யோசிக்க வேணும், கதைக்க வேணும். இலங்கை ஃபுல்லா நாங்க சர்வீஸ் கொடுக்கணும். இலங்கை ஃபுல்லா அவ்வளவு வளம் இருக்கு. நீ சொன்ன நீர்வீழ்ச்சி இருக்கு, சுற்றுலாத்துறையை வளர்க்க, சுற்றுலாத்துறையில நிறைய கிடைக்கு. அருமையான மலைகள், அதுகள் இதுகள் என்று ஒரு தொகை கிடைக்குங்க. என்னோட கேள்வி என்னென்ன பிள்ளைகள், இவ்வளவு வளங்களையும் வச்சுக்கொண்டு ஒரு வளமும் இல்லாத நாட்டுகிட்ட நாங்க கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். $65 பில்லியன். ஒரு பில்லியன் டாலருக்கு எத்தனை சைபர் வரணும்? ஒரு பில்லியனுக்கு 9 சைபர் வரணும். ஒரு பில்லியனுக்கு 65 பில்லியன் எழுதி அதுக்கு பின்னால 300 பெருக்கி பாருங்க. ஒரு டாலரால எத்தனை லட்சம் கோடி வரும் பாருங்க. அவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டு தான் நாங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னால பிற கணக்கு அரசியல் காரணங்கள் இருந்தாலும் எங்களை போன்ற படிக்கிற மாணவர்கள், படிச்ச மாணவர்கள் விட்ட தப்பு கிடையாது. நாங்கள் திருந்தினாதான் ஒரு சொசைட்டி திருந்தும். தலைவர்கள் சும்மா சாட்டு சொல்லிடாது. நாங்கள் தானே தேர்ந்தெடுக்கிறோம். நாங்க மாறினா எங்களால எங்கண்ட வீட்டை மாத்தேலும், எங்கண்ட வீட்டை மாத்தேலும் நாட்டை மாத்தேலும். இன்றையில இருந்து யோசிங்க, எங்கள்கிட்ட இவ்வளவு ரிசோர்ஸும் இவ்வளவு வளங்களும் வச்சுக்கொண்டு நாங்க ஏன் கடன்கார நாடா இருக்கணும்? ஒரு வருஷம் $500 மில்லியன் பூச்சி நாசினிக்கும் பசலைக்கும் நாங்க ஒதுக்குறோம். பாதுகாட்டுல $500 மில்லியன் நாங்க ஒதுக்கி விடுறோம் வெளியில இருந்து வாங்குறது. எங்கள்கிட்ட இவ்வளவு ரிசோர்ஸ் கிடையாது. இவ்வளவு ஆடு நிக்கும், மாடு நிக்குது, இவ்வளவு மக்கள் இருக்கிறோம், இவ்வளவு பேர் படிக்கிறோம். 3 லட்சம் பேர் A லெவல் எழுதுறோம், 30,000 பேர் யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணி வெளியில வரோம். இவ்வளவு ரிசோர்ஸை வச்சுக்கொண்டு இதுல 10,000 வெளியில போயிடும், வெளிநாட்டுக்கு ஓடிடும். அப்படியான கூட்டத்துல நீ ஒரு ஆளா இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற ரிசோர்ஸை நீ பாவிக்க வேணும் என்று சொன்னா உனக்கு அது சம்பந்தமான அறிவு வரணும். நாங்கள் அப்படி ஜோப் கேட்க விருப்பம் இல்லை என்று சொல்லி ஒரு 4 பேர் ஆரம்பிச்சதான் எங்க நிறுவனம், தனியார் நிறுவனம் வந்து இந்திரா குரூப் பிரைவேட் லிமிடெட். நாங்க அதுக்குள்ளாலதான் சார் சொன்ன அந்த நெல் நடவு செய்யற வேலைகள், மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ். இப்ப ஒரு ட்ரோன் கூட வச்சிருக்கோம். இன்னைக்கு கொண்டு வர வலிக்கிட்டு நான் ஒரு மருந்தடிக்கிற ட்ரோன் இருக்கு. இவனை தூக்கும். உண்ட வெயிட் என்ன? எத்தனை கிலோ? நீங்கள் 30? எத்தனை கிலோ? 30 கிலோ வந்துட்டானோடா. 30 கிலோவை தூக்கி கொண்டு போகக்கூடிய, மருந்தடிக்கக்கூடிய, பசலை போடக்கூடிய ட்ரோன் ஒன்று இருக்கு. இப்ப சீசன் டைம் எனக்கு அதை வவுனியாக்கு அனுப்ப வேண்டி போயிட்டு ஃபார்மர்ஸ் கோலுக்கு மேல கோல் அப்ப இப்படியே அனுப்பிட்டேன். அதை இல்லாட்டி இன்றைக்கு கொண்டு வரேன் இருந்தேன். இன்றைக்கு கொண்டு வந்து ஒருக்கா உங்களோட கிரவுண்டில் ஒருக்கா அடிச்சு காட்டுவோம். ஆஃப் சீசன்ல ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வரேன் சார்கிட்ட சொல்லிட்டு. அப்ப பாருங்க, இப்படி டெக்னாலஜியில் வளர்ந்து கொண்டு போகுது. அந்த டெக்னாலஜியில நாங்களே எங்கண்ட நாட்டுக்குள்ள கொண்டு வர வேணும், எங்கண்ட செலவை குறைக்க வேணும். நடுகிற விவசாயத்துக்கும் விதைக்கிற விவசாயத்துக்கும் இடையில எவ்வளவு கோஸ்ட் வித்தியாசப்படுது. அது அரசாங்கத்துக்கு லாபமா, விவசாயிக்கு லாபமா எல்லாம் நிறைய கிடக்கப்பன் வெளியில, நிறைய கிடக்காமாச்சு வெளியில. நாங்க அதுகளை எல்லாத்தையும் படிக்க வேணும். நீ இங்க ஒரு குறைஞ்சது உண்ட ஊர்ல, உண்ட ஏரியாவில நீ ஒரு 20 பேருக்கு தொழில் கொடுக்கணும்னு நினைச்சு வளர். இப்ப இருந்தே நீ ஒன்னும் கம்ப்யூட்டர் நிறுவனம் தான் கட்டாயம் ஆரம்பிக்க வேணும் இல்லை. என்ன கிடக்கும் எங்கள்கிட்ட அதை வச்சு ஆரம்பிக்கும். அப்படி நீங்க ஆரம்பிக்க வேணும் என்று சொன்னா இன்றைக்கு நீங்க
இன்றைக்கு அதாவது இந்த வயசுல நீங்க என்ன செய்யணும்டா, நீங்க விவசாயத்துக்குள்ள நீங்க என்ன படிங்க பிள்ளையர். நான் ஒரு நாளும் உங்களை விவசாயம் தான் ஏ லெவல்ல படிக்க வேணும், நீ யூனிவர்சிட்டியில வந்து நீ விவசாயம் தான் படிக்க வேணும், ஐ வில் நெவர் ப்ரொமோட் யூ. நான் உங்களை கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன். நான் கேட்கிற விஷயம் மிகவும் அடிப்படையானது. நீங்க என்னவும் படிங்க. உங்களோட இலட்சியம் ஒவ்வொருத்தையும் தனித்தனியா இருக்கும். டாக்டரா இருக்கும், இன்ஜினியரா வரணும் இருக்கும், சட்டவாளரா வரணும் நினைச்சோன் இருப்பான், ஒருத்தன் இருக்குல்ல பைலட் இன்ஜினியரா வரணும் நினைச்சிட்டு விடுவார் என்று ரோக்கர். அப்படி நிறைய பேர் நிறைய கனவுகளோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களோட கனவுகள் எதையும் மாத்த வேணாம், அதெல்லாம் அப்படி இருக்கு. ஆனா நீ விவசாயம் செய்யணும். ஏன் நாங்க விவசாயம் செய்யணும்? ஒவ்வொருத்தரும் வேற வேற ஜாப்ல இருந்தாலும் வேற வேற ஃபீல்டுல இருந்தாலும் ஏன் நாங்க விவசாயம் செய்யணும்? எல்லாருக்கும் வாயும் வயிறும் இருக்குதானே? எல்லாருக்கும் வாயும் வயிறும் தனித்தனி தானே? உலகத்துல பெரிய பிசினஸ் எதன்னு நினைக்கிறீங்க? சாப்பாடு. அதை விட பெரிய பிசினஸா ஒரு பிசினஸ் வளர்ந்து கொண்டு வருது. எதன்னு நினைக்கிறீங்க? யாராவது? சரி, தண்ணி. இன்னும் ஒன்று அதை விட பெருசு. நான் சொல்றேன், அந்த அதை விட பெருசுக்கு தண்ணியும் ஒரு காரணம், சாப்பாடும் ஒரு காரணம். விவசாயம் சாப்பாட்டுக்கான வருது. தொழில்நுட்பம் அவ்வளவு பெருசு இல்லை. போதைப் பொருள் இஸ் நாட் அ பிக் பிசினஸ், தட் இஸ் அ கிரைம். அது குற்றம், அது பிசினஸே கிடையாது. அது கையாளாதனம் உள்ளாக்கள், என்னால் இயலாதன்னு நினைக்கிறார்கள், கொஞ்சம் மூல பிரச்சனையானாக்கள் செய்யற விஷயம். அது மண்டே இயலாத பிள்ளைகள், அது உங்களுக்கானது அல்ல. அதை பற்றி நீங்க அதுக்கு அதை யோசிக்கவே கூடாது. நாங்க கிரியேட்டிவான ஆக்கள், நாங்க நாட்டை மாத்த போற ஆக்கள் எல்லாம் we will never touch that. Tell me, what is that big business? நோய் மருத்துவம் பெரிய பிசினஸ். ஏனென்றா நாங்க சாப்பாட்டுல உணவே மருந்தன் இருந்த காலத்தை மாத்திட்டோம் தானே. அப்ப உணவெல்லாம், உணவு முறைகள் எல்லாம் மாற மருத்துவம் பெரிய பிசினஸா வருது. நீங்க ஒரு அம்மாச்சி சொன்னது தண்ணியை கெடுத்துட்டோம். நாங்க மேலுடைய மேரேக 60 அடியில கிடந்த தண்ணி இன்றைக்கு 150 அடி 180 அடிக்கு குழாய் கிணறு அடிக்க வேண்டிய கட்டத்தை கொண்டு வந்துட்டோம். இன்னொரு வித்தின் 10 இயர்ஸ்ல நாங்க கொண்டே விடுவோம் 1000 அடியில. தமிழ்நாடு மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல குழாய் கிணறு அடிச்சீங்களா சொன்னா என்னதான் பெரும் தண்ணி வராது. இந்த இவன் யோசிக்கிறான், அப்ப நான் எண்ணெயை விற்கலாம் தானே. சவுதி அரேபியா எண்ணெயை வித்து போட்டு ஆர்டிகில இருந்து பெரிய பனி கட்டிய கப்பல்ல கட்டி இழுத்து கொண்டு வர குடி தண்ணி செய்யறதுக்காக. வாட்ஸ் அ காஸ்ட்? என்ன செலவு? அது ஆட்டி கண்டத்துல இருந்து பனிக்கட்டியை பிடிச்சி இழுத்து கொண்டு வரோம். பனிக்கட்டினா சின்ன சின்ன பனிக்கட்டி இல்லை, 100 டன் 200 டன் பனிக்கட்டிய கப்பல்ல அப்படி கட்டி இழுத்து கொண்டு வராங்க. வர்ற வழியில அதுக்கு எதுவும் நடக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கு வேர்ல்ட் ட்ரெண்ட். இந்த வேர்ல்ட் ட்ரெண்ட்ல நாங்கள் கை வைக்கிற இந்த விவசாயம் அல்லது நாங்க பிறந்திருக்கிற இந்த இலங்கை இவ்வளவு ரிசோர்ஸோடையும் இருக்கிறது பெரிய நல்ல விஷயம். தட்ஸ் a good advantage for you. இதுல நீங்க என்னத்தை செய்தாலும் பெரிய பில்லியனரா வருவீங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர்ல என்னத்தை தொட்டீங்கன்னாலும் படிக்காட்டி மாடுதான் மேய்ப்பான்னு எத்தனை பேரை உங்க அம்மம்மா உனக்கு சொல்லியிருப்பா. என் அம்மம்மாவை சொன்னவா. அது அன்பியான் காலம். இன்றைக்கு மாடு வளர்ப்பு $462 ட்ரில்லியன் பிசினஸ் குளோபலி. ட்ரில்லியனுக்கு எத்தனை சைவர்? மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் 12 சைவர். 462க்கு பின்னால 12 சைவர் போடுங்க. அத்தனை அவ்வளவு டாலர். பிறகு அதை 300ஆல பெருக்கணும். எத்தனையோ கோடி என்று வரும். போயிருந்து பெருக்கி பாருங்க. செருக்கி இல்ல, பெருக்கியா செருக்கலாம். நீங்கள் படிக்காட்டி மம்பட்டி தான் பிடிப்பாய், படிக்காட்டி மாடுதான் மேய்ப்பாய் என்றதெல்லாம் பழைய வசனம். இந்த கதையில நம்பி நாங்க மாடு வளர்ப்ப விட்டா $462 ட்ரில்லியன் யாரோ ஒரு நாட்டுக்காரன் செய்து உனக்கு பால் மாவை அனுப்பி கொண்டிருப்பான். அது 1050 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி நீ ரோட்டில் இறங்கி போராட்டம் செய்வாய்.
வடிவேலு சொல்லும் ஒரு படத்துல, வடிவேலுக்கு சிங்கமுத்து வந்து சொல்லுவார், மூட்டை பூச்சி செய்யற குத்துற மிஷின் செய்வார். மூட்டை பூச்சி குத்துற மிஷின் ஒண்ணு செய்வார் இல்ல ஒரு படத்துல, ஒரு உலக்கையும் ஒரு உடலும். மூட்டை பூச்சி கட்லோக் எழுதி வச்சிருப்பார், கட்லோக் செய்து வச்சிருப்பார். மூட்டை பூச்சியை பிடிக்கவும் அந்த உடலுக்குள் வைக்கவும் நங்கு நங்கன்று குத்தவும், சாகவில்லையெனின் மீண்டும் நங்கு 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 நங்கன்று குத்தவும். இப்படிதான் எழுதியிருக்கும் கட்லோக்ல. பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்களா அந்த ஜோக்கு? ஐயோ எத்தன் பிரெயின் அதை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா. ஒரு ஆஃப் டைம்ல நீங்க டிவி பார்க்கலாம். நெடுவேலி படிச்சு கொண்டு வந்தா மண்டே இல்லாம வரும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் இந்த காமெடி சேனல் நாடகம் தான் நீ பார்க்க கூடாது. காமெடி சேனல் கட்டாயம் நீ பார்க்கணும், இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அப்படியான உற்பத்திகள் எல்லாம் செய்து நாங்க வெளியில விடலாம். இந்த எப்படி போற மாட்டை அப்படி பிடிச்சு கட்டி போட்டு, அந்த மூட்டை பூச்சியில அவர் அப்படிதான் கேட்பாரு, அப்படி கிடக்குற மூட்டை பூச்சி அப்படி பிடிச்சு இப்படி வச்சு சக்கன் அடிச்சு அப்படி தூக்கி போட்டுட்டு போற எனக்கு நீ மிஷின் செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் கேட்கும் சிங்கமுத்து. அதே கதை தான் பிள்ளைகள். அப்படி திரிகிற ரோட்டால எத்தனை மாடு தெரியுது, அது அப்படி பிடிச்சு கட்டி இப்படி பால் இறந்து அப்படி குடிச்சிட்டு போறேன் எனக்கு நீ 1050 ரூபாய்க்கு பால்மா தருவியா, நான் அதை வேண்டி குடிப்பேனா, அதை நீ விலை உயர்த்தி போட்டியாமன்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு போராட்டம் செய்வேனாம். அதே கதை தான் பயோகேஸ். நீங்க இவ்வளவு இன்றைக்கு நாங்க நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்கோம், உங்களுக்கு இது எவ்வளவு சரியா செய்தா உங்களுக்கு ஒரு பயோகேஸ் யூனிட் பள்ளிக்கூடத்துக்கு தரலாம். மாட்டு சாணத்துல 3 மணி நேரம் அடுப்பெரிக்கலாம். அன்னைக்கு வந்து பிள்ளைகள் சாப்பிட்டுனாங்க, சாருக்கு நன்றி. உண்மையான நிறைய நாள் எனக்கு இங்க வந்து அட்சய பாத்திரம் ப்ராஜெக்ட் கேள்விப்பட்ட நாள்ல இருந்து இங்க சாப்பிடணும்னு விருப்பம். அட்சய பாத்திரம் தானே சார், எல்லாருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறீங்க. வெரி குட் இனிஷியேட்டிவ். எல்லா ஆசிரியர்களுக்கும் அதிபருக்கும் உண்மையா நன்றி, எல்லா மாணவர்களுக்கும் நன்றி. அது ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. அது ஒரு காணுமடா, அது ஒரு அமேசிங் ப்ராஜெக்ட். இலங்கையில எத்தனை பள்ளிக்கூடத்துல அப்படி இருக்கோ எனக்கு தெரியாது, உலகத்துல எத்தனை பள்ளிக்கூடத்துல அப்படி இருக்கோ தெரியாது, அட்ட சிந்தனை என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை செய்யறீங்க. அமேசிங். நல்ல சாப்பாடு. உண்மை அன்றைக்கு நாங்க மத்தியானம் சாப்பிடல, என்ன சரிட்ட கொஞ்சம் தான் கொண்டு வந்து சாப்பிட்டு போனாங்க, உங்களுக்கு காணுமோ தெரியாது. ஆனா அன்றைக்காக எங்களுக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல நியூட்ரிட்டிவான சாப்பாடு, போஷணை மிக்க சாப்பாடு. அப்படியானது எல்லாம் செய்யறீங்க. நீங்க அந்த சமையலுக்கு நாங்க தரப்போற பயோகேஸ் யூனிட்டை பாவிச்சு கொள்ளுங்க. பயோகேஸ் எடுத்து அதை சமையுங்கோ, ஃபர்டிலைசரை உங்க பயிர்களுக்கு போடுங்க. அதுல 2ம் பெறும். என்ன நான் சொல்ல வாருன்னா, சும்மா இப்படி எரியிற கேஸுக்கு நாங்கள் போய் கடையில போய் 5000 ரூபாய் கொடுத்து கேஸ் வாங்கி, 5000 ரூபாய் கொடுத்து கேஸ் வாங்குறது இல்ல விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க எல்லாம் பிறந்துட்டீங்களே, 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு. ஓமா சீரியஸா பதில் சொல்றாங்க. ஞாபகம் இல்லை, ஒரு நாள் நான் கேஸுக்கு லைன்ல நின்றது கிடையாது. 3 வீட்லயும் பயோகேஸை கூட்டிட்டு ரோட்டுல மாடி இல்லை, ஒரு வீட்டுல மாடி இருக்கு, ரோட்டுல கிடக்குற சாணி தான் அள்ளி போடுறேன். 2 கும்பி சாணி அள்ளி தண்ணியில கரைச்சு போட்டு அந்த துணிச்சுவை ஊத்தி விட்டா சரி. 3 மணி நேரம் அம்மா பாடி பாடி சமைப்பா. ஒவ்வொரு நாளும் பழைய சோறுகள், கஞ்சிகள், பழைய மாவுகள் ஏதாவது கடையில கொட்ட கிடந்து அதை கொண்டு வந்து ஊத்தி விட்டு 5 நாளைக்கு தொடர்ந்து கேஸ் வந்து இருக்கும். அதால வெளியில வர்ற வேஸ்ட்டை நீங்க கொண்டு போய் ஃபர்டிலைசரா ஊத்தையிலும், அந்த ஃபர்டிலைசருக்கும் அந்த கேஸுக்கும் தானே பிள்ளை அடிபட்டுனாங்க, ஆட்சியை மாத்தினாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த அக்ரிகல்ச்சருக்கு, இந்த ஃபார்மிங்குக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னா ஒரு ஆட்சியை மாத்தலாம். இதுக்கு முன்னம் இருந்த கவர்மெண்ட்டும் ஆபீசர்ஸும் இந்த சரியான விஷயத்தை மக்களுக்கு கொடுத்திருந்தா இப்படி ஆட்சி நாங்க மாத்த வேண்டி வந்திருக்கு. ஆட்சியை அவர் நல்லவர் கெட்டவர் அந்த கதையெல்லாம் நான் சொல்ல வரே இல்லை, யாருக்கும் வக்காலத்து வாங்க வரே இல்லை.
என்னோட பாயிண்ட் ஆட்சியை மாத்திர அளவு பலம் விவசாயத்துக்கு இந்த சாப்பாட்டுக்கு இருக்கு. சாப்பாட்டுக்கு இருக்கண்டா விவசாயத்துக்கு இருக்கு. நோய்க்கு கூட அந்த அளவு இல்லை. இன்றைக்கு கேன்சர் பேஷண்ட்டும் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டும் ஒரு கிழமைக்கு 2 தரம் பிளட் ஸ்டெரிலைசேஷன் செய்யணும். என்ன கிட்னி ஃபெயிலியர் என்றா இருப்பீங்க இதுக்குள்ள உங்க அப்பா அம்மா போய் இடையில ஒரு கிழமையில 2 தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இருப்பீங்க சில வேலை. அதுக்கெல்லாம் போராட்டம் பெற இல்லை. என்னன்னா அது அவ்வளவு பெருசா இன்னும் அந்த தொகை வரே இல்லை. வந்தா சில வேலை போராட்டம் பெறலாம். ஆனா சாப்பாட்டுக்கு வரும். எனக்கு சாப்பாடு இல்லையென்றா போராட்டம் வரும். சாப்பாடு இல்லைன்னு சொன்னா ஆட்சி மாத்தலாம். சோ அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. நாங்க அது இந்த பலம் தெரியற இல்லை பிள்ளைகள். வழக்கமா நாங்களும் அப்படித்தான் படிக்கக்குள்ள இங்கிலீஷ் பாடம் என்றா கிரவுண்டுக்கு ஓடிடுறது. இப்ப அப்படி போறையில தானே தருவாங்களே என்ன. அப்ப நீங்க கொடுத்து வச்ச பிள்ளைகள் எங்களுக்கு கொஞ்சம் வேலியல் கிரவுண்டுகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பள்ளிக்கூடத்துல நாங்க படிச்ச நேரத்துல மெல்லமா பறந்துடுறது. அது இந்த பின்விளைவு எங்க தெரிஞ்சுதுண்டா யூனிவர்சிட்டியில போயிருந்து லெக்சரர் வேலை பார்த்தோன்ற கேக்கல தான் இதை படிச்சிருக்கலாம். என்ன விளையாடி என்ன கண்டம் மிச்சம் வந்த நேரம் கிரவுண்டுக்கு போய் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் தான். அது இந்த பின்விளைவு ரொம்ப மோசமா இருந்தது பிள்ளைகள். எனக்கு கிளிநொச்சியில இருந்து யூனிவர்சிட்டி போன எனக்கு அவர் வந்து ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணினார். ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணா ப்ரொஜெக்டர் கம்பெனியின் பேர் பெருமல்லோ. நான் அதை பார்த்து எழுதி விட்டேன் தலையங்க பண்ணி. அது டோசிபா. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. டோசிபா ப்ரொஜெக்டர் அவர் கொண்டு வந்து ஒன் பண்ணினது. அது ஒன் பண்ணின உடனே டோசிபா ஆண்டு வந்தது. ப்ரொஜெக்டரும் தெரியாதானே வெண்ணில இருக்கைக்குள்ள. நான் கொப்பி எடுத்து டோசிபா ஆண்டு எழுதிட்டேன். முதலாவது வாசனத்துல மேல ஹெடிங் போட்டாச்சு டோசிபா. நான் நினைச்சேன் அக்ரிகல்ச்சர்ல டோசிபா ஆண்டு ஏதாவது போட்ட கிடக்காகும் படிக்க போறமாக்கும். ஆள் வந்து முன்னாலாம் இருந்தேன். அவர் ஆர்வ கோளாறுல முன்னூறு தானே போய் இருக்கிறது. வந்து பார்த்துட்டு ஆளுக்கு விளங்கிட்டு சிங்கத்துக்கு ஏபிசிடி 26 எழுத்தேன் தவிர வேற எதுவும் தெரியாத பிள்ளைக்கு சரி படிக்க வந்திருக்கான் படிப்பிப்ப மட்டும் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் வாத்தியார். அதேதான் இங்கேயும் நாங்க விடுறோம் பிள்ளைகள். பிள்ளை விவசாயத்தின் முக்கியத்துவம் தெரியாம விவசாய பாட நேரம் நீங்க சில வேளை விளையாடவும் கூடும். அல்லது சும்மா ஒரு அதுக்கு ஒரு ஏ எடுக்கிறது சுகம் அல்லது பி எடுக்கிறது சுகம் என்ற அந்த மார்க்கிங் நோக்கத்துல நீங்கள் புள்ளிகள் நோக்கத்துல நீங்க படிச்சு கொண்டிருப்பீங்க. நானும் அந்த பிள்ளைய விட்டபடியா தான் நான் இந்த வடிவா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு புள்ளிய நோக்கமா கொண்டு படிச்சு ஏண்டா இங்க எதுவும் செய்யலாது. கச்சேரிக்கு முன்னால பந்தல் போட போறேன் அர்த்தம். அது என்ன கச்சேரிக்கு முன்னால பந்தல் போடுற தொடங்க சொன்னா இல்ல வேலை இல்ல பட்டதாரியால் சங்கம் அங்க இருக்கு. கச்சேரிக்கு முன்னால பந்தல் போட்டி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் போராட்டம் செய்வேன் வேலை இல்லா பட்டதாரியால் சங்கம். அதுல சேர்ந்துடாது. பட்டதாரியாக வேலை நாங்க கேட்கக்கூடாது. அங்க நாங்க வேலை நாங்க கேட்கக்கூடாது. வேலை உருவாக்கணும்டா நீ இங்க படிக்கணும். என்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து படி. விவசாயம் விவசாய பாடத்துல என்ன விவசாயம் என்ற சப்ஜெக்ட்ல என்ன விஷயம் வேண்டா பாடத்தை பற்றி கதைக்கல. அந்த தலையங்கத்திலே என்ன விஷயம் வேண்டா நீ அதுல வச்சுக்கணும். மிச்சம் எல்லா பாடமும் படிக்கலாம். மேத்ஸ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், காமர்ஸ் படிக்கலாம், மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், சயின்ஸ் படிக்கலாம். அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தானே டிகிரின்ற பேரு. அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் விவசாய விஞ்ஞானம் எல்லா பாடமும் படிக்கலாம் விரும்பினியா. அங்க வச்சு முழு டவுட்டும் கிளியர் பண்ணலாம். நல்ல சேர் கிடைச்சிருக்காரு உங்களுக்கு. நல்ல டீச்சர்ஸ் பலம் இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதுதான் இடம். நீ கொழும்பு பம்பலப்பட்டி ஹிந்து காலேஜ்ல விவசாயம் படிக்கலாம். என்ன சார் படிக்கலாம். நீ மார்க்ஸ் எடுப்பாய், ஏ எடுப்பாய். அந்த தென்னையில பிஎஸ்சி முடிச்ச விட்ட கதையை பத்தி தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டும். அப்ப நிமிர்ந்து இருந்தா தான் சொல்லுவேன். ஒருத்தர் இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் எங்க போனேன்? எங்க இருக்கு ஆஸ்திரேலியா? இங்கதான் இருக்கேன். இங்க இருக்கு ஆஸ்திரேலியா. இவனை இமான் அண்ணாச்சிட்டு அனுப்பிவிடுவோம். ஆஸ்திரேலியாவுக்கு போய் பிள்ளைகள் தென்னையில பிஎஸ்டி முடிச்சுட்டு வாரேன். பிஎஸ்சி என்ன கலாநிதி பட்டம் தானே. தென்னையில பிஎஸ்சி ஒண்ணு முடிச்சுட்டு வாரேன். என்ன கதையாச்சுன்னா அது மண் இல்லையா தென்னை இல்லையா? sorry.com அவர் பிஎஸ்சி முடிச்சது மண் இல்லை தென்னையில இல்லையா, மாத்திக்கொள்ளுங்க. அவர் மண்ணுல பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்து மண் இந்த பல்வகைமைகள், மண் இந்த கட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி, அன்னியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி, மண் இந்த பிஹெச், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அது சோ ஹெடிங்ஸ் அதையா அது எல்லாத்தையும் படிச்சுட்டு வாரேன். படிச்சுட்டு வந்து இங்க வந்த டாக்டர் அருளானந்த மூர்த்தி கோபிரகாசம் பேர். திருப்பி சொல்லு. சொல்லலன்னா பிரச்சனை வரும். சொல்லுமா திருப்பி.
பழலே இல்லாது. திரும்பி நீ சொல்லு. டாக்டர் அருளானந்த மூர்த்தி குகப்பிரகாசம். இப்ப முடியக்க கேட்பேன் நான். அப்ப வந்துட்டாரு இவர் ஒரு பிக்கப்ல வந்துடுறாங்க, எல்லாம் அதப்பாடமாக்காங்க. டேய் ஒரு கதைக்கு சொன்னது, நீங்க நித்திர கொள்ளக்கூடாது. டாக்டர் அருளானந்த மூர்த்தி குகப்பிரகாசம் வந்து இறங்குறார் நாட்டுல வந்து இறங்கினோன்னு உங்க அப்பா பெரிய ஜமீன்தார், அவர் பெரிய தோட்டம் ஒன்று வச்சிருக்கார். ஜமீன்தார் தான் நேனே, அவர் பெரிய தோட்டம் ஒன்று. கற்பனைக்கு ஏது தடை, நீ கற்பனை பண்ணு. இவர் பிக்கப்ல வந்து இறங்குறார், இவர் ஒரு மோன்ரோ பெரிய வெஹிக்கிள்ல போய் இறங்குறார், மேட் இன் ஸ்ரீலங்கா வெஹிக்கிள்ல. அதையும் சொல்லிக் கொள்ளணும். இப்ப குண்டூசி கூட நம்ம உற்பத்தி செய்யறதில்லை. நீ படிச்சு ஜமீன்தார் ஆகிற இடத்துல இங்க எல்லாம் உற்பத்தி ஆகணும். அப்ப இவர் போய் இறங்குறாரு, அவர்கிட்ட 100 ஏக்கர் தோட்டம் அப்பாடு. 100 ஏக்கர் தோட்டமும் அருளானந்த மூர்த்தி குகப்பிரகாசம் நடக்கிறார். அந்த மீட்டரை வைக்கிறார், இந்த மீட்டரை வைக்கிறார், அப்படி செக் பண்றாரு, இப்படி செக் பண்றாரு, எல்லாம் செக் பண்ணிட்டு வானத்தடிக்கு வாரேன். ஜமீன்தார் கதிரையா போடுறார், அவரும் இருக்கிறார், எல்லாம் சேர்த்து. ஜமீன்தார் சார், நான் இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி பண்ணினதுல இந்த இன்டர்நெட் இதெல்லாம் சொல்லுது, ChatGPT இதெல்லாம் சொல்லுது, கூகுள் இதெல்லாம் சொல்லுது, அக்கார்டிங் டு திஸ் blah 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 blah. ஏண்டா ChatGPT சொன்னதின் படியும், கூகுள் சொன்னதின் படியும், இந்த 3 வருஷ படிப்பின் படியும், இந்த PS மீட்டர் சொன்னதின் படியும், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மீட்டர் சொன்னதின் படியும், இந்த மண்ணுக்கு நிக்கிற பயிர் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு தென்னை வச்சீங்களா சரி. இதுதான் அவர் அருளானந்த மூர்த்தியின் டிசிஷன் ஃபைண்டிங். பேசி முடிச்சவரல்லோ. ஜமீன்தாருக்கு ஒரு குழப்பமா போயிட்டு அப்பாக்கு என்ன நடந்த. ஜமீன்தாருக்கு இப்ப ஆற நோகுறான்னு தெரியாது. தன்னை நோகுறதா இல்லாட்டி இவரை ரெக்கமெண்ட் பண்ணி இங்க அனுப்பி விட்டா, இந்த சந்தியில கடை வச்சிருக்கா இல்ல லூசு பயல ஒருத்தர் ஆறு பேரை சொல்லி விட்டீங்கன்னா நான் பிறகு சந்தி தாண்டி அங்கால போகணும். யாராவது ஒருத்தன் ஒரு சந்தியில கடை வச்சிருப்பான் தானே, விடன் அவனுக்கு பேர் குவானந்த ராஜா ஆண்டு வைப்போம். வேணாமா பேர் சரியில்லை. அலெக்சாண்டர் கிராம்பெல், ஐசாக் நியூட்டன், என்ன பேர் ஒன்று சொல்ல. உண்ட பேர் என்ன? சங்கிலியதேவன். அப்ப டிசிஷன் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், எல்லா பயிரையும் அழிச்சு போட்டு தென்னை வைக்கணும்ன்றதான் இவற்ற முடிவு. எழுதியும் கொடுத்துட்டேன். எழுதி சைன் ஒன்று வச்சு பிராங்க் கொண்டு குத்தி கொடுத்தாச்சு. ஜமீன்தாருக்கு என்ன செய்யறன்னு தெரியல. இது என்னடா என்ன சம்பவம்டா. ஜமீன்தார் வேலைக்காரன் வந்து ஏன் ஜமீன்தார் குழம்பி போனாரு அருளானந்த மூர்த்தி கேட்டிருக்கார். அவன் மெல்லமா வந்து சொல்லியிருக்கான், இவருக்கு ஏதாவது விட கேஸ் பண்றீங்களோ. இவர் பிள்ளையா சொல்லிட்டார். என்ன சம்பவம் நினைக்கிறீங்க? அவன் மெல்லமா வந்து காதுக்கு அப்படி குனிஞ்சோன்னு சொல்லியிருக்கான், ஐயா நிக்கிறது எல்லாம் தென்னதான் ஐயாண்டு. கொஞ்சம் பிறகு விளங்கிட்டு மிச்ச பிறகு விளங்கி இல்லையோ. இவர் மண் விஞ்ஞானி தானே, இவருக்கு தென்னை தெரியாது. இவர் மண்ணுல அவ்வளவு படிச்சிருக்க, அவ்வளவு அவன் படிச்சு வந்து எல்லாம் அக்குவரான இவர மண்ணுல இவர் சாயில் சயின்டிஸ்ட். டாக்டர் தானே, டாக்டர் சயின்டிஸ்ட். அவர் அதுல ஆராய்ச்சி முடிச்சிருக்க. சிங்கத்துக்கு தென்னை தெரியாது. அப்படி ஆக்களா வந்துருவீங்களா நீங்கள்? மார்க்ஸுக்கு மட்டும் படிச்சு துளைச்சீங்கள் என்றால் அப்படி ஆக்களா வருவீங்க. டாக்டர் அருளானந்த மூர்த்தி குகப்பிரகாசம் மாதிரி வந்துடாதேங்கோ. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி படிக்க தெரிஞ்சாதான் நீ தேர்தலையும் நல்ல முடிவெடுப்பாய். அப்படி ஒரு பவர் அக்ரிகல்ச்சருக்கு இருக்கு, அக்ரிகல்ச்சர் பாடத்துக்கு இருக்கு. நீங்க இண்டையில இருந்து தனிய மார்க்ஸுக்கு படிக்கிறன்ற மென்டாலிட்டியில இருந்து மாறி நீங்க வீட்டிலையும் வீட்டு தோட்டம் செய்யுங்க, பாடசாலையிலையும் பாடசாலை தோட்டம் செய்யுங்க. நீங்கள் 10 அடி பாஞ்சா வேர்ல்டுசன் நிறுவனமோ அல்லது இந்திரா குரூப் நிறுவனமோ அல்லது வேற ஏதாவது என்ஜிஓ வேற ஏதாவது தனியார் நிறுவனமோ உங்களுக்கு இந்த கட்டணம் MAS கட்டி தந்த என்ன சார்? யாராவது நிறுவனமோ யார்கிட்ட நாங்கள் தட்டலாம். நாங்கள் 10 அடி பாஞ்சிருக்கிறோம் ஜோரானர், நீங்கள் ஒரு 20 அடி பாயும் கொண்டு கேட்கலாம். கேட்கலாமோ இல்லையோ?
கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று தான் ஜேசு சொல்லியிருக்கார். அவர் என்ன சொன்னவர்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப நாங்க கேட்கலாம். உங்களுக்காண்டி கேட்கறதுக்கு உங்க அதிபரம் ஆசிரியர்களும் இருக்கணும். நீங்களும் கேட்கலாம். போய் பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டு போய் கேட்கிறேன் இல்லை, அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இவர் கேட்க சொன்னவர், அதில் நான் கேட்க போனான் சார்ன்னு சொல்லி என்ன அடைக்கிறேன் கொண்டே. இன்னும் நீங்கள் 5 அடி 10 அடி பாஞ்சீங்கள் என்றால் வேற நிறுவனங்கள் சொசைட்டில சுத்தி நிறைய பேர் இருக்கணும். தனியார் ஜமீன்தார் எல்லாம் இருக்கணும். அவைகள்ட்ட கேட்டு நாங்க இன்னும் டெவலப் பண்ணலாம். பிள்ளையா அட்சய பாத்திரம் இஸ் a great project. I already told you. அதையும் இதுகளையும் லிங்க் பண்ணி நாங்க இவ்வளவு பேரும் சேர்ந்து இவ்வளவும் செய்து சஸ்டைனபிளாக நீடித்து நிலைக்கும் முறையில நாங்கள் இங்க மரம் அழிக்கிறே இல்லை, விறகு அழிக்கிறே இல்லை, கேஸ் வாங்கி நாங்க அதுல எரிக்கிறேன். we are using the own biogas system. காய்கறி கழிவுல இருந்து வர நீங்க சமைக்கிற காய்கறி இந்த கழிவையை நாங்கள் பயோகேஸுக்குள்ள போட்டு அந்த கழிவுல தான் நாங்கள் அடுப்பை எரிக்கிறோம், அதுல தான் நாங்க சமைக்கிறோம், அதுல தான் ஃபெர்டிலைசர் எடுத்து நாங்க இதை திரும்ப உற்பத்தி செய்யறோம் என்று சொல்லி ஒரு சர்க்குலர் எக்கனமியை நாங்கள் வாழ்றோம் என்றதை உங்களோட பாடசாலை என்ற சுவர் ஒன்றிலையும் நாங்க கீறி வைப்பமா இருந்தா வர்றவன் ஆண்டு பார்ப்பான் அரமணித்தியாலமா. அந்த அரமணித்தியாலம் ஆண்டோன்னு நிக்க நாங்க மிச்ச ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ப்ரொபோசலை கொடுத்து இன்னும் மில்லியன் கணக்குல நாங்க வேண்டிக் கொள்ள இயலும். ப்ராஜெக்ட் எழுதவும் ப்ராஜெக்ட்களை எப்படி எடுக்கிற வேண்டும் தெரிய வேணும் எங்களுக்கு இந்த வயசுலயே. நீங்கள் எல்லாம் நின்றா உங்களை சுத்தி இருக்கிற இந்த சமூகம் என்னையா நிற்கும் கட்டாயம். நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு பிள்ளைகள். அதால உங்களோட பள்ளிக்கூடத்தையும் நாங்கள் செலக்ட் பண்ணினாங்க. கிளிநொச்சி மாவட்டத்தில் இவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கு, ஏன் செல்வாநகர் வித்தியாலயத்துக்கு நாங்கள் இதை கொண்டு வந்து தருவணும்? அது 1.5 லட்சம் பொருள் இருக்கு, இன்னும் பெற கிடக்கு, கண்டுகள் எல்லாம் பெறணும். ஏன் நாங்க உங்களை செலக்ட் பண்ணணும்? ஆல்ரெடி நீங்கள் சில விஷயத்தை வித்தியாசமா செய்து கொண்டிருக்கீங்களா? அப்ப வித்தியாசமா செய்து கொண்டிருக்க உங்கள்ட்ட தான் மிச்சத்தையும் நாங்க கேட்கலாம். இன்னும் நீங்க வித்தியாசமா செய்யுங்க பிள்ளைகள், we will support you. டெக்னிக்கலா உதவி செய்யறதுக்கும் உங்களோட விவசாய சேர் இருக்கிறார். பத்தாவதுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம். அச்சுதன் அண்ணா அடிக்கடி வருவார். இந்த ஏரியா ஏஐயும் இன்றைக்கு கூப்பிடுறதா இருந்தாங்க, இன்றைக்கு அவருக்கு வர முடியல. கட்டாயம் அடுத்த ஃபங்க்ஷன்ல ஏஐயும் கூப்பிடுவோம். ஒரு ட்ரைனிங் செஷன் செய்வோம். நீங்க இப்படித்தான் நட வேணும், இப்படித்தான் கூட்டெரு உற்பத்தி செய்ய வேணும். மண்புழு உர தொட்டி கொடுத்துருக்கிறோம். என்ன அச்சுதன், மண்புழு உரம் செய்யற தொட்டி தந்திருக்கிறோம். குட்டியன் வெளியில ஒரு பச்சை தரப்பால் கிடக்கிறது கொண்டு முடிச்சபடி, அது ஒரு பிளாஸ்டிக் எஸ்டிபி தரப்பால் உண்டு. அது மொபைல் நீங்க கொண்டு தெரியலாம், அதை தந்திருக்கிறோம். நீங்க மண்புழு உரத்தை உற்பத்தி செய்யுங்க பள்ளிக்கூடத்திலேயே. அதுல இருந்து மண்புழு தாரம் நாங்கள். மண்புழு உரம்ன்றது தெரியாதேனே, we have to learn that. அதான் அதுல வச்சுடுங்க அந்த சுவர்ல சார். ரைட், குட் குட், தேங்க்யூடா. கவனம். அவனுக்கு கை தட்ட வலிக்கிட்டான். சிங்கம் தட்டி போட்டு ஆடுறான் பின்னாடி திரும்பி பாக்குது. இல்ல நல்லா வருவாரா? நானும் அப்படிதான் பள்ளிக்கூடத்துல படிச்சோன்னு கேட்க நித்திர தூங்கிட்டு நித்திரைய ஒன்று வாத்தியார் கேட்டாருன்னா மெல்ல அப்படியே திரும்பி பின்னால பாக்குது. நான் கொள்ள வேற யாரும் ஆக்கம். ஆனா வாத்தியார் பிடிச்சிட்டு வர்றானே, அவர் எங்களை மாதிரி எத்தனை பேரை கண்டிருப்பேன். சரி, சோ இந்த ரிக்வெஸ்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கும் இல்லையா? டெக்னிக்கலா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் ஆகிறதுக்கு எங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய பேர் இன்க்ளூடிங் அஸ், நான், அச்சுதன் அண்ணா, உங்களோட விவசாய சேர விட அதிபரை விட இந்த சொசைட்டில நிறைய பேர் இருக்கிறோம். நீங்க காணும்ன்றதை மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா we can arrange everybody here. எல்லாரையும் இங்க அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர இயலும் எங்களால. உங்களோட அதிபரால அது இயலும். திரும்பவும் கேட்கிறது நான், நீங்கள் 10 அடி பாயுங்கோ. ஆல்ரெடி நீங்க அச்சய பாத்திரம் மாதிரியான ப்ராஜெக்டுகள் செய்து அதுல முன்னால பாடசாலை தோட்டம் எல்லாம் செய்து ஏற்கனவே ஒரு 4 அடி பாய்ஞ்சுதான் இருக்கிறீங்க. அதால நாங்க உங்களை செலக்ட் பண்ணினாங்க. இன்னும் மிச்சத்தையும் செலக்ட் பண்ணினீங்களே, மிச்சத்தையும் பாய்ஞ்சீங்களா, இன்னும் நிறைய ப்ராஜெக்டுகளை இங்க கொண்டு வர இயலும். செல்வாநகர் வித்தியாலயத்தை ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது. எல்லாரும் செல்வாநகர் தானே, வேற இடத்துல இருந்து வாரீங்களோ பிள்ளைகள் யாராவது? அங்க எந்த இடம்? கிருஷ்ணாபுரம், அது பக்கத்துலானே. வேற நான் கேட்ட யாழ்ப்பாணத்துல இருந்து, வவுனியால இருந்து
ஆனா நீ செல்வாநகர் வித்தியாலயத்தை அப்படி ஒரு பள்ளிக்கூடமா கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அவர் யாழ்ப்பாணம் இன்றைக்கு நிறைய பேர் யாழ்ப்பாணம் டீச்சர் மேர், வவுனியா டீச்சர் மேர், அவைகளுக்கு உங்களுக்கு ஆத்மார்த்தமா படிப்பிக்க வருவினம். ஆனா இந்த மண் பற்றி உனக்கு தான் கூட இருக்கும். உமா இல்லையா? அப்படி ஒரு பள்ளிக்கூடமா நீ மாத்தி கொடுக்கணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு. உங்க தம்பி தங்கச்சி எல்லாம் இங்க படிக்கணும். நாளைக்கு நீங்க வளர்ந்த பிரஜைகள் ஆகி உங்களோட பிள்ளைகளும் இங்க படிக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு ஒரு நீண்ட கால நோக்கத்துல இந்த திட்டங்களுக்குள்ள வாங்க, படிங்க, நல்லா படிங்க. எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படி, எவ்வளவு விளையாடணுமோ அவ்வளவு விளையாடு. இந்த கிரிமினல் விளையாட்டுகளை சொல்லல நான். இந்த விடிய நாங்க வெறைய கோர்ல ஈட்டியோட நின்றான். அவர் போட்டிக்கு போறாரா சார்? சந்தோஷமா இருந்தது பார்க்க. ஏதாவது விளையாடணும்னு தோணினா நீ அதை நல்லா விளையாடு. படிக்கணும்னு தோணுனா அதை நல்லா படி. ஆனா அனலைஸ் பண்ணி படிக்கணும். சும்மா மார்க்ஸுக்கு படிக்க வேண்டாம். செங்கோண முக்கோணி ஒன்றின் செம்பக்கத்தின் வர்க்கம் ஏறு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்று நீ பாடமாக்கி கொண்டு வர வேண்டாம். வெயில் தோழி பொங்கன் விடமுண்ட கண்டன் பாடமாக்கின கதை மாதிரி. சமயத்துக்கு மேட்சுக்கும் என்ன வித்தியாசம்? பிறகு முழிக்கிறான். இது ரெண்டு எங்க கேள்விப்பட்டமா இருக்கிறாங்க. எங்கேயா இருக்கும் எனக்கு தெரியும்டா. சுத்தி சுத்தி பாக்குறாள். அப்படி இருக்கும். படி, சரியா படி, எல்லாம் போயிடும். வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா பிள்ளைகள்? என்னட்டு நான் முடிக்க போறேன். I'm not taking so much of time from your busy schedule. Yes, busy schedule. இதுதான் முக்கியமான காலகட்டம் வாழ்க்கையில். 8 பாடத்துல ஒரு பாடத்தை நான் சாப்பிடுறது திரும்ப திரும்ப இருந்து யோசிச்சு வந்தேன். நான் ஒரு பாடத்தை சாப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும். நான் if there are any questions, எல்லாம் சொன்னீங்க சார். நாளைக்கு நாங்க எப்படி ஆட்சியை மாத்துறது, எப்படி இந்த பக்கத்துல இருக்கிற பிரமிளாவை நான் பிரசிடன்ட் கதிரையில உட்காத்துறது, அப்படி ஏதாவது கேள்விகள்? வேற நோ கொஸ்டின்ஸ்? ஒரு கேள்வியும் இல்லையா? 2 அர்த்தம் இல்லையா? எல்லாம் விளங்கிட்டு என்றது ஒன்றும் விளங்க இல்லை. இதுல எது உண்மை? 2வது எல்லாம் விளங்கிட்டோம். மாட்டினார் வேற ஒருத்தர. அந்த டாக்டருக்கு என்ன பேரா சொல்லு, டக்குன்னு சொல்லு. என்ன பேரு அந்த மண் டாக்டருக்கு? டாக்டர் அருணாச்சலமா? சொல்லு டாக்டருக்கு என்ன பேர்? நீ இல்ல டாக்டர்னு தெரியும் எனக்கு. நான் டாக்டருக்கு என்ன பேருன்னு தான் கேட்டேன். சரி, உங்களோட கூட எனக்கு கதைக்க விருப்பம். இன்றைக்கு நான் டைம் காணாது, எனக்கு உரிமையா கதைக்கணும். அதெல்லாம் அந்த வா போ நீ எல்லாம் எனக்கு வாராது. அது மரியாதை இல்லைன்னு நினைச்சிருங்க. எனக்கு அது நீங்க எங்கண்ட பிள்ளைகள் என்ற ஒரு உரிமையில அப்படி கதைக்கிறது. I'm also in the teaching field. I'm working as a visiting lecturer in Jaffna University, agriculture faculty. இப்போ எனக்கு அந்த உரிமை அங்கேயும் இப்படிதான் கதைக்கிறேன். அந்த உரிமையில உங்களை அப்படி கதைக்கிறேன் பிள்ளையா நினைக்காங்க. என்ன நிறைய டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன், வாங்க போங்க தான் கதைக்கிறவங்க. சாரி டீச்சர்ஸ். ஒரு கேள்வியும் இல்லையா? முடிக்கட்டா? நீங்க போனா காரணமே. சரி, தேங்க்யூ. சரி,